ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்காலப் டிசைனு ஸ்லீவுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 2 பீசஸ் எடுத்திருக்கேன் நான் கேன்வாஸ் ஷீட்டு. அதை வந்து 1 இன்ச்சுக்கு நான் வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சுக்காக நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்லீவு அதனுடைய ஸ்காலப் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவை, அந்த வளைவு எவ்வளோ தூரம் தேவைன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து செல்லோடேப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாக இருக்கிற பேங்கிள்ஸோ இல்லை மற்ற ரவுண்ட் ஷேப்பில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணி அதிலேருந்து, அதாவது ஃபோல்டிங் சைடு நான் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஷேப்பாக ஒரே மாதிரி நீங்கள் அந்த டிசைனை வரையணும். நீங்கள் ஒரே மாதிரி வரையலைன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிடும். அதனால் கடைசி வரைக்கும் அந்த வளைவை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ரவுண்டாக போட்டுக்கணும். இப்போது வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தனியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட ஹைட்டு வந்து நான் 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேவும் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பீஸும் ஒன்றா வச்சு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்போ கேன்வாஸ் வந்து நம்ம லைனிங் துணியில் வச்சுட்டு மேலே ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் அயர்ன் பண்ணணுன்னா அயர்ன் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் நான் வந்து ஒயிட் கலர் ஷீட்லேயே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம், அதாவது அந்த பெண்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கிளாத்து விடணும். சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே பெண்ட் பண்ண இடத்துக்கிட்ட நம்ம மடித்து தைச்சிட வேண்டியது தான். இது மாதிரி பண்ணிட்டா நம்ம செக்யூராக இருக்கும் அந்த கேன்வாஸு. இல்லைன்னா கேன்வாஸ் தனியாக பிரிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ கேன்வாஸில் நான் சென்ட்ரு பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்லீவ்லேயும் சென்ட்ரு, 2 சென்டரையும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னை வச்சுட்டு அதை பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயும் நகராமல் நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் 3ல் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச்சஸில் வந்து அந்த கணக்கு, அதாவது ஒரு மார்க் இல்லாமல் 2வது மார்க்கு அந்த சின்ன ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இது மாதிரி ஸ்காலப் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ஃபினிஷிங் அழகாகவும் இருக்கும். பெரிய ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது பெண்ட் பண்ணி வரும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. முடிஞ்ச மட்டும் சின்ன ஸ்டிச்சஸாக பொறுமையாக நீங்கள் கையை நகர்த்தி பண்ணுங்கள். அதே போல் கட்டு கொடுக்கும்போதும் ஸ்டிச்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதில் நிறைய வளைவு இருக்கிறனால நம்ம கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ண இடம் போய் உள்ளே மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த இடம்லாம் கட் கொடுத்துட்டு சென்டரில் சின்ன சின்ன நாச்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போது பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி உள்ளே வந்து துணி கொஞ்சம் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கிழிஞ்சு போகாத ஒரு பின்னு வச்சு நீங்கள் தள்ளி எடுத்துட்டிங்கன்னா அந்த வளையம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். மேலே வந்து அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இதில் லேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.